ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிரில்டு பைனாப்பிள் வித் ஹாட் அண்ட் ஸ்பைசி கேரமல் சாஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 துண்டு பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே தண்டு மாதிரி இருக்கும்ல, அதுவும் நமக்கு தேவையில்லை, அதையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கிரில் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பைனாப்பிள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிரில் பண்ணணும். நல்லா கலர் மாறி வரும், அந்தளவுக்கு கிரில் பண்ணணும். இப்போ லைட்டாக கிரில் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே சுகர் சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே சேர்க்கும்போது அந்த பட்டர் அதுக்கப்புறம் இந்த பைனாப்பிள்லேருந்து வர ஜூஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா கேரமலைஸ் ஆகி சூப்பராக கிடைக்கும். இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம சுகர் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் கொஞ்சமாக சுகர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிரில் பண்ணி எடுக்கணும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த பக்கம் நல்லா கிரில் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த பக்கம் நம்ம கேரமல் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு ப்ரௌன் சுகர் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது நல்லா மெல்ட் ஆகி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா டக்குன்னு மெல்ட் ஆகும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதுவாக மெல்ட் ஆகி வரட்டும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கமும் நீங்கள் அப்பப்போ பைனாப்பிளை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்தளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா வரணும். பாருங்கள், நமக்கு இந்தளவுக்கு பைனாப்பிள் நல்லா கிரில் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அந்த சாஸில் 1 டீஸ்பூன் மட்டும் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா ஒரு க்ரீமியாக கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்து பண்ணுங்கள். இப்போ நல்லா தெறிக்கும், கையில் பட்டுரும், கவனமாக செய்யுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஒரிகானோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு கேரமல் சாஸ் ரெடி ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். சாஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள், அந்த நம்ம கிரில் பண்ண பைனாப்பிள் மேலே இந்த சாஸை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.